இது தேர்ஸ்டே எடுத்த ஒரு விளாகு. எடுத்த விளாக் என்னால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவும் முடியலை. அதுக்குள்ளே வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் முடியலை. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் வீடியோஸ் எதுவும் போடவும் முடியலை. தேர்ஸ்டே மார்னிங் பாப்பாவுக்கு பீட்ரூட் ரைஸ் பண்ணி ஸ்நாக்ஸாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. காலையிலே சாதம் சேர்த்து வடித்ததுனால மத்தியானத்துக்கு சாம்பார் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சாம்பாரும் வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வர டைம் நம்ம சாமி கும்பிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நெய்வேத்தியமாக உலர் திராட்சை மட்டும் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டு வந்துட்டார். இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால 2 பேரும் சேர்ந்தே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து கந்த சஷ்டி புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா திருப்தியாகவே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து சன்வியை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கடையில் போய் வாங்கிக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணிவிட்டு கிளம்புனோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்ப கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு இடையில போகிற வழியிலே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. நல்ல வேளை குடை எடுத்துகிட்டு போயிருந்ததுனால சன்வியை நனைய விடாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததோட பாப்பாவுக்கு சுடு தண்ணி வச்சு கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அவங்களுக்கு பால் ஸ்நாக்ஸ்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்தேன் மாவு அரைக்கிறதுக்கு. காலையிலே அரிசி ஊற வச்சுருந்தேன். மாவை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே கடகடன்னு பார்த்துட்டு இருந்தேன். நைட்டுக்கு டிஃபனாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டு தக்காளி சப்ஜி பண்ணிக்கலான்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.